வணக்கம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. பிகினிங் யூடியூபரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வளர்ந்த யூடியூபரே சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் எங்களை மாதிரி பிகினிங் யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ என் கபில் போய் சாலாடு பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. வாங்கிட்டு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வாங்குறேங்கிறத காமிக்கிறேன் நண்பர்களே. வாங்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு பக்கத்தில் உள்ள சிக்னலு. இப்போ வந்து லேண்ட்மார்க் பக்கத்தில் உள்ள ஃபேமிலி ஃபுட் சென்டர் ஃபுட்வேல்டு போயிட்டுருக்கேன். லேண்ட்மார்க் பக்கத்தில் இருக்குது ஃபுட்வேல்டு. அந்த ஃபுட்வேல்டுக்கு போகிறேன். ஏன்னா இங்கே போனீங்கன்னா காய்கறிகள் நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்க இதுக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் காய்கறிகள் நல்லா இருக்குங்க ஃபுட்வேல்டில். இப்போ அப்படியே பேக் சைட் போகிறேன் பாருங்கள். இதுதான் நான் இருக்க பக்கத்து வீட்டு சிக்னலு. நேராக போனால் நேராக போய் லெஃப்ட்டு திரும்பணுங்க. திரும்பி போனால் லேண்ட்மார்க் போகும். பாரு, அங்கிட்டு தான் வந்து அதிகமாக எல்லா கடையும் இருக்குது. கடத்தரு, மெயின் கடத்தரு அதான் இந்த ஏரியாவில். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதானு தெரில, அந்த சைடு பாருங்கள் லூலுவோட லைட்டு தெரியுது பாருங்கள். அந்த அது வந்து கரஃபா ஏரியா வரும். ஆமாம், வீடியோவில் தெரியுதானு தெரில. கரெக்டாக அந்த மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் வந்து டீ டைம். நாங்கள் லேண்ட்மார்க் இருக்க போகிற ஏரியா கடத்தரு. இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கடத்தரு இது இந்த இடத்துல தான். சூப்பர் மார்க்கெட்டு, மொபைல் கடை, ஃபார்மசி, எல்லாம் வண்டி ரிப்பேர் பண்ணுறது எல்லா கடையும் இந்த இடத்துல இருக்குது. லேண்ட்மார்க் போய் காமிக்கலாம் உங்களுக்கு. லேண்ட்மார்க் போய் ஒன்றுனா செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, போய் திரும்ப முடியாது. ஃபுட்வேல்டே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஃபுட்வேல்டு கொஞ்சம் பக்கத்தில் போகிறோம். அங்கே போய்ட்டு என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்க, ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள், அதுதான் லேண்ட்மார்க்கு. தெரியுங்களா? இந்த பில்டிங் தான் வந்து லேண்ட்மார்க் பில்டிங். இது பின்பக்கம். இது மார்க் ஸ்பென்சர்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பின்பக்கம். இப்படியே வந்து நம்ம ரைட்டில் போனோம்னா பெட்ரோல் பங்க் வரும். அது உள்ளே தான் வந்து ஃபுட்வேல்டு கடை இருக்குது. இதில் ராமேஸ் இருக்குது பக்கத்தில். நம்ம கடைக்கு வந்தாச்சு நண்பர்களே, ஃபுட்வேல்டுக்கு வந்தாச்சு.
பார்க்கிங் கிடைக்கிறதாங்க இங்கே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது இந்த ஃபுட்வேல்டில். மற்ற எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கும், இங்கே ரொம்ப சிரமம். வேற எங்கிட்ட கொண்டு போய் போட்டு வந்தால் தான் தெரியுங்களா. ஃபுட்வேல்டு இதுக்குள்ளே தான் போகணும் நம்ம. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பெட்ரோல் பம்பு. ஃபுட்வேல்டுக்குள்ளே தான் போகணும் நம்ம. பார்க்கிங் கிடைக்கல. சரி நண்பர்களே, இவங்க பார்க்கிங்கை போட்டு வந்து மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பார்க்கிங் கிடைக்கலைங்க, பார்க்கிங் கிடைக்கல. பார்க்கிங் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. உள்ளே இருக்க கிடைக்குங்க கொஞ்சம் பார்க்கிங். அதுக்காண்டி தான் போகிறதுக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்கலன்னா வண்டியை திருப்பிக்கிட்டு போகணுங்க வேறு பக்கம். போட்டாச்சுங்க பார்க்கிங். ஃபுட்வேல்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. இப்போ உள்ளே போய் ஜாமான் வாங்கிட்டு என்ன ஏதுங்கிற வீடியோ போடுறாங்க. வந்தாச்சு ஃபுட்வேல்டுக்கு. உங்களுக்கு வணக்கம். நான் ஃபுட்வேல்டுக்கு வந்திருக்கேன். ஃபுட்வேல்டில் வந்து சாலாடுக்கு என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து நம்ம ஊர் காசு நான் ஒரு 181 ரூபா வருங்க. இது இங்கே ஒரு 850 வருது காசு. 850 ஊர் காசுக்கு வந்து ஒரு 182 ரூபாய்ட்ட வரும். இது 141 ரூபா. இங்கே உள்ள காசு 6 ரூபா. இது வந்து வெங்காயத்தாள் சரிங்களா. வெங்காயத்தாள் இது இங்கே உள்ள காசு 6 ரூபா. ஊர் காசு ஒரு 141 ரூபா வரும். அதே மாதிரி இதுவும் 141 ரூபா வரும். இது வந்து கஸ்ஸு. இங்கே உள்ள காசு 6 ரூபா. ஊர் காசு 121 ரூபா வரும். கஸ்ஸுன்பாங்க இது. அப்புறம் ப்ரெட்டு வாங்கியிருக்கேன். ப்ரெட்டு 120 ரூபா. 6 ரூபா. இங்கே உள்ள காசு 6 ரூபா. ஊர் காசு வந்து 121 ரூபா வரும். இது க்ரீமு. ஒரு க்ரீம் வந்து 423 ரூபா வரும். இங்கே உள்ள காசு 18 ரூபா. 2 க்ரீமும் சேர்த்து வந்து 846 ரூபா வரும். ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஊர் காசு வந்து 1050 ரூபா வருங்க. 1050 ரூபா. சரி நண்பர்கள், இன்னும் 2 கார்ட்டன் முட்டை வாங்க வேண்டியிருக்கு. முட்டை வாங்கிட்டு பில்லை போட்டு போக வேண்டியதுதான். வாங்க போவோம். முட்டை மட்டும் எடுக்கணுங்க. 2 கார்ட்டன் எடுத்துகிட்டு பில்லை போட்டு போவோம். நண்பர் ஒருத்தர் வந்தார். அவரை காமிக்க முடியல, அர்ஜென்ட்டுன்னு கிளம்பிட்டார் அவர். ஏன்னா அவரை காமிச்சிருக்கலாம்.
முட்டை கவுண்டருக்கு வந்தாச்சு. முட்டை எடுத்தாச்சுங்க. 2 கார்ட்டன் முட்டை எடுத்திருக்கேன். 2 கார்ட்டன், ஒரு கார்ட்டன் முட்டை வந்து 18 ரூபா 50 பைசா. நம்ம ஊர் காசுக்கு வந்து 423 ரூபா வருங்க நம்ம ஊர் காசுக்கு. 2 கார்ட்டன் எடுத்திருக்கேன் முட்டை, கத்தார் முட்டை. ஓகே நண்பர்களே, வாங்க அப்படியே போங்க. பில்லு போட போவோம் வாங்க. அப்படி பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்கள், ப்ரெட்டு, க்ரீமு, குக்கிங் க்ரீமு, முட்டை, ஸ்ட்ராபெரி, அந்த சாலாடுக்குள்ள ஐட்டம்ஸு, வாழைப்பழம் எல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்க பில்லை போட்டு பார்ப்போம். பாருங்கள், பில்லை போட்டாச்சுங்க. எல்லா இதுக்கும் பில்லை போட்டாச்சு. எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இனிமேல் எவ்வளோ வந்துன்னு பார்ப்போம். கார்டு செட்டு 72035725. இருங்க செட்டு ஒரு நிமிஷம்.